அனைத்து பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலை சார்பாகவும், உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6 வகையான தீய குணங்கள். அதுல 4 குணங்கள் நம்ம 2 வாரங்களா நம்ம பார்த்துட்டோம். காமம், குரோதம், லோபம், மோகம். அதாவது ஆசை, கோபம், லோபம்னா கஞ்சத்தனம், மோகம்னா பேராசை. இந்த மாரி இந்த 4 இதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அகங்காரம், பொறாமை. இந்த 6 தீய குணங்களுமே நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு கெட்டது நடக்குதுன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, அதுல நமக்குள்ள இந்த மாரி குணங்கள் இருக்கப்பே தான் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுமே நமக்கு கெட்டவங்களா தெரியிறாங்க. நம்மகிட்ட அந்த குணம் இல்லாதப்போ நமக்கு எதுவுமே பெருசா தெரியாது. நம்ம ஒரு குழந்தை தனமா தான் நம்ம இருப்போம். ஆனா, இந்த குணம் நமக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம தானா அப்படின்னா, நம்ம பிறக்கையில நம்ம எல்லாருக்குமே இந்த குணங்கள்லாம் இருக்காது. ஆனா, அதுக்கப்புறம் நாளடைவுல நம்மளோட சுற்றுச்சூழ்நிலைகள்லயும், நம்ம வளர்ந்த விதத்துலயும் தான் இந்த குணங்கள்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஆனா, நமக்கு அது தெரிஞ் தெரியாத வரைக்கும் ஒண்ணும் இல்ல. நமக்கு அது அப்படியே பழகி போயிரும். ஆனா, இப்ப நம்ம தியானம் பண்றோம். நமக்குள்ள இந்த குணம் இருக்குன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா, நம்ம அதுலருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கிறத பார்த்து, நம்ம அந்த குணங்கள்லருந்து கண்டிப்பா நம்ம வெளிவரணும். வந்தா தான் இனிமே நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு இருக்கும். அதனால நம்ம அந்த குணங்கள்லருந்து வெளிவரணும். இப்ப நம்ம 5வது குணமான அந்த மதம். மதம்னா ஆணவம், அகங்காரம் இத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப ஆணவம்ங்கிறது எதனால வருது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்போம் ஓரளவுக்கு உடால. திடீர்னு நம்ம கிட்ட பணம், பெயர், புகழ் எல்லாமே வந்துரும். வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி நம்ம பட்ட அந்த அவமானங்கள், நம்ம இப்படி இருந்தோம், நம்மள இப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம், நம்ம அத ஒரு பாடமா எடுத்துக்கிடாம, அத நம்ம ஒரு மனசுல பதிய வச்சு, அத நம்ம ஒரு திமிரா மாத்திக்கிட்டு, இப்படி பண்ணாங்களே அப்படிங்கிற நம்ம ஆணவத்த காட்ட ஆரம்பிப்போம். அந்த இடத்துல தான் நமக்கு அந்த தலைக்கணம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம என்ன செஞ்சுருவோம், "என்ன நான் எனக்கு எல்லாமே தெரியும். என்னால முடியும். நீ யாரு எனக்கு சொல்றது?" அப்படிங்கிற மாரி மத்தவங்களோட கருத்த நம்ம கேட்கவே மாட்டோம். அந்த அந்த மாரி நிலைக்கு நம்ம வந்துருவோம். அந்த அகங்காரம்ன்றது நமக்கு வந்துரும். அறியாமலே நமக்கு வந்துரும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்மளோட சூழ்நிலை நம்மள அந்த மாரி கொண்டு விட்டுருது. இதே இது இருந்தே எல்லா வளமும் பெற்றவங்க கிட்ட அது இருக்குமான்னு கேட்டா, சில பேர்கிட்ட தான் அப்படி இருக்கும். எல்லாத்துக்கிட்டயும் இருக்காது. ஆனா, நம்மளோட தாழ்வு மனப்பான்மையாலயும், நம்மளோட இந்த சுற்றுச்சூழலாலயும் நமக்கு இந்த குணங்கள் தன்னாலே வந்துரும். அப்ப நம்ம அதுலருந்து வெளிவர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணி, வெளிவரணும் கண்டிப்பா. இந்த தலைக்கணம் நமக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம நமக்கு கீழே நம்ம தான் இது அப்படிங்கிற மாரி, நான் தான் பெரியவன். எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி இல்லாம, நான் ஒரு தனி ஆள் அவ்வளதான். அதாவது எல்லாருக்குள்ளயும் எல்லா குணங்களும் இருக்கும். ஒருத்தவங்க அவங்க கிட்டயும் இப்ப நமக்கு கீழ இருக்கிறவங்க கிட்டயும் நெறைய ஞானங்கள் இருக்கும். அவங்க கிட்டயும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். நமக்கு மேல இருக்கிற அவங்ககிட்டயும் நெறைய ஞானங்கள் இருக்கும். எல்லாத்துக்கிட்டயும் சமமா நம்ம அந்த கேட்கிற தன்மைய நம்ம வளர்த்துக்கிடணும். இல்ல எனக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம இருந்தோம்னா, இந்த ஆணவத்துலருந்து நம்மளால வெளிவரவே முடியாது. அதனால எப்பயுமே ஒரு எம்ப்டி கப் அந்த காலி குடம் மாரி நம்ம இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது, நம்ம எல்லார்கிட்ட இருந்தே அனுபவங்கள், ஞானம் எல்லாமே நம்ம வாங்கிக்கிட முடியும். அப்பதான் இந்த தலைக்கணம் அப்படிங்கிற குணத்துலருந்து நம்ம வெளிவர முடியும். ஆ நமக்கு இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை. அதாவது கௌசிக கௌசிகன் அப்படிங்கிற ஒரு மன்னன். அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விஸ்வாமித்திர முனிவர் அந்த கௌசிகன் அப்படிங்கிற பேர்ல தான் ஒரு மன்னனா இருந்தாரு. அவர் வசிஷ்ட மகரிஷியோட அந்த ஆசிரமம் சைடு போகும்போது, அவர் படைபலங்களோட போவாரு. அப்ப அந்த ஆசிரமத்துல போய் அங்க போறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். அப்ப அங்க இருக்கும்போது அவ்ளோ படைபலத்துக்குமே வசிஷ்டர் வசிஷ்டர் எல்லாருக்குமே என்னால சாப்பாடு குடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி, "அ எப்படி உன்னால தர முடியும்? நீ இந்த காட்டுக்குள்ள இருக்க. உன்னால எப்படி இதெல்லாம் முடியும்?" அப்படிங்கிற மாரி அந்த கௌதமன் கேட்பாரு. "என்னால கண்டிப்பா எல்லாருக்கும் உங்களுக்கு திருப்தியா போட முடியும் சாப்பாடு" அப்படின்னு சொல்வாரு வசிஷ்டர். அப்ப அந்த கௌதமன் சொல்வாரு, அ கௌசிக மகரிஷி. அவர் சொல்வாரு, "எப்படி உங்களால இப்படி எங்கள திருப்தியா குடுக்க முடியும்? நாங்க நெறையா அங்க நல்ல ஒரு உணவு சாப்பிட்டுருக்கோம். உன்னால அதெல்லாம் முடியாது."
அப்படிங்கிற மாரி சொல்வாரு. இல்ல நான் உங்களுக்கு நீங்க எப்படி சாப்பிட்டீங்களோ, அதே மாரி நான் சமைச்சு குடுக்குறேன் அப்படி சொல்லி, இவங்க தேவையான உணவு எல்லாமே அவங்களுக்கு திருப்தியா கிடைக்கிற மாரி குடுத்துருந்தாரு. குடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவருக்கு எப்படி இவரால முடியுது? இவர் இந்த ஆசிரமத்தில இருக்காரு. எப்படி இவ்வளோ அறுசுவை உணவு இவரால படைக்க முடியுது? அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இவராலயும் முடியுது அப்படி சொல்லி ஒரு கோபம், அகங்காரம் அது வர ஆரம்பிச்சுருது அந்த அ மன்னனுக்கு. வந்தவுனே என்ன செய்யுது? உங்களால எப்படி முடிஞ்சது? காரணம் என்னன்னு கேட்டவுனே, என்கிட்ட வந்து காமதேனு அப்படிங்கிற பசு இருக்குது. அது எனக்கு குடுக்குற அந்த பால் இதுகள வச்சு நான் எல்லாருக்கும் தேவையான உணவ நான் என்னால குடுக்க முடியும். அப்படிங்கிறத வசிஷ்டர் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பசுவ வந்து அடையறதுக்காக அவருக்கு ஒரு அ பொறாமை குணம் வருது. இவர்கிட்ட இருக்குது. நம்ம கிட்ட இது இல்லையே! இவராலயும் முடியுதே! அப்படிங்கிற அந்த திமிரு வந்து அவர்கிட்ட இருந்து அத பறிக்கணும்னு அவருக்கு தோணுது. அப்ப அவரோட இதால அவர் வசிஷ்டரோட 100 குழந்தைகளையுமே கொன்றுறாரு. ஆனா, அத கூட அவர் பெருசா எடுத்துக்காம, மறுபடியும் இவருக்கு தியானத்த கத்துக் குடுத்து, இவர் தவம் பண்ணி, அப்பயுமே அந்த கெட்ட குணங்கள் அந்த விஸ்வாமித்திர மகரிஷியா வந்தா கூட, அவர் மறுபடியும் அந்த தீய குணங்கள்லருந்து வெளிவராம, அவர் நெறையா விஷயங்கள்ல அவரோட தவறுகள வந்து செய்ய ஆரம்பிப்பாரு. அப்புறம் இந்திரலோகத்துல போய் உள்ள அங்க அந்த இந்திரலோகத்த அடையறதுக்காக, அவர் வந்து தன்னோட உடலோட வந்து போக முடியாதனால, அதுக்கும் அங்க வந்து போரிட்டு இந்திரனோட, இந்த மாரி நெறையா தவறுகள் செஞ்சு அவரோட அகங்காரத்தால, மறுபடியும் வந்து அவரோட தியான சக்தியெல்லாம் இழந்து, தவம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அவர் திருந்துனாரு அப்படிங்கிற மாரியெல்லாம் வரலாறு இருக்குது. இது மாரி தான் வந்து நம்ம அகங்காரம் என்னால மட்டும் தான் முடியும். மத்தவங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது, நம்ம இருக்கவே கூடாது அப்படிங்கிறதையும், இதுல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சங்கராச்சாரியார் வந்து அகங்காரம் அற்றவர் தான். ஆனா, அவர் வந்து ஒரு ரோட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒருத்தன் வந்து ஒரு நாய கூட்டிட்டு போவான். அப்ப வந்து அவர் சொல்வாரு, "சண்டாளா விலகி போ. ஆ நான் அந்த பக்கமா போகணும்." அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அப்ப அவன் சொல்வான், "யார சொல்றீங்க சண்டாளன்னு? என்ன சொல்றீங்களா? இல்ல எனக்குள்ள இருக்க அந்த பரமசிவனையே சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அவர் சொல்வாரு, எ அவருக்கு அப்பதான் தோணும். அப்ப பரமசிவன்ங்கிறது வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்குது. நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு நம்ம நெனைக்கிறது நம்ம தவறு. அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் உணர்வார். ஏன்னா, அவர் வந்து அகங்காரம் அற்றவர். அவர் வந்து அப்படியே உடனே அந்த ரோட்ல அந்த நாய கூட்டு போனவன் கால்ல விழுந்து, எல்லாருக்குள்ளயும் அந்த இறைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்து மன்னிப்பும் கேட்பாரு. இது மாரி தான் வந்து நமக்குள்ள இருக்க தவற நம்ம உணர்ந்துட்டு, எல்லார்கிட்டயும் அவங்களோட ஞானத்த நம்ம பெறும்போது, இந்த அகங்காரங்கிற குணத்துலருந்து நம்மளால வெளிவரவும் முடியும். ஏன்னா, இதோட யாருக்குமே வந்து சிறப்பானவங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. ஒருத்தவங்களுக்கு இவங்க மட்டும் தான் உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, எல்லாரும் என்ன உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. அவன் அவனுக்குள்ள திறமை அவங்கவங்களுக்கு, எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு, அவங்கள வந்து நம்ம அ ஏத்துக்கிற பக்குவத்துல எல்லாரோட க ஞானத்தையும் நம்ம கேட்கறதுனால, கண்டிப்பா நம்மளால வந்து இந்த குணத்துலருந்து வெளிய வர முடியும். இதுக்கு தான் நமக்கு வந்து பத்ரிஜி கூட இது சத்சங்கம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இதுலயுமே வந்து அந்த அகங்காரம்ங்கிறது வர ஆரம்பிச்சுடும். ஏன்னா, மத்தவங்களோட எனக்கு தான் வந்து நெறைய அனுபவம் கிடைக்குது. இந்த ஆன்மீகத்துல கூட எனக்கு நெறைய அனுபவம் கிடைக்குது. சில பேத்துக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாரி ஒருத்தவங்களுக்கு வரும். இததான் வந்து பத்ரிஜி என்ன சொல்றாரு, சத்சங்கம் கேட்கும்போது, அவங்கவங்க அனுபவத்த பகிரும்போது, எல்லாருக்குள்ளயும் அந்த அனுபவம் இருக்கும். அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இவங்க இப்பதான் வந்தவங்க, இவங்க முன்னாடியே வந்தவங்க அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம, எல்லாருக்குள்ளயுமே அந்த அனுபவம்ங்கிறது இருக்கும். அவங்களோட முன்னாடி பழைய அவங்க முன் ஜென்மங்கள்ல பண்ண அந்த தியான இது எல்லாத்துலயும் இருந்து தான், இந்த ஜென்மத்துல அவங்களோட இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த சத்சங்கம்ங்கிறத அவங்க முக்கியத்துவம் குடுத்து, ரெகுலரா அத வந்து அட்டெண்ட் பண்ணி நம்ம வந்து நெறைய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது, நம்மளோட அந்த ஆணவம்ங்கிறது குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இதுல எல்லா மாஸ்டரோட கருத்தையும் நம்ம கேட்கும்போது, நம்மளோட ஆணவம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நம்ம அந்த பொறாமை அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது பொறாமைக்கு வந்து நான் வந்து ஒரு திருக்குறள் சொல்றேன். அதாவது "அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்." அதாவது உலகத்தில் பொறாமைப்பட்டு சிறுமை நிலையிலிருந்து பெருமை நிலை அடைந்தவரும் இல்லை. அதாவது பொறாமைப்பட்டுட்டு நம்ம வந்து கீழ் நிலையில இருந்து மேல் நிலைக்கு போனவங்க யாருமே கிடையாது. அந்த கீழ் நிலையில தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தான் திருவள்ளுவர் சொல்றாரு. அதே மாரி பொறாமை இல்லாம இருக்கிறவங்க, அவங்க பெருமை நிலையிலிருந்து சிறுமை நிலை அடைந்தவரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த பொறாமை இல்லாம அவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னா, அவங்க வந்து கீழுக்கு வரவும் மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் அவ்வளோ அழகா தெளிவா இந்த திருக்குறள் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அந்த சிறுமை, பெருமை அப்படிங்கிறது வந்து நம்மளோட பொறாமை மூலியமா தான் வருது. அதனால நம்ம வந்து அந்த இதுலருந்து வெளிவந்துட்டோம்னா, இந்த இது வந்து இந்த
நம்ம கீழ் நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. நம்ம உயர்ந்தவங்கிற எண்ணமும் நம்ம கிட்ட வரவும் செய்யாது. இது வந்து பொறாமை வந்து நம்ம உடல், பொருள், இன்பம் இந்த 3யுமே அழிக்கக்கூடியது. அதாவது மன்னனா இருந்தா கூட அவங்க வந்து அந்த பொறாமைங்கிற குணம் இருந்ததுன்னா, அது வந்து தன்னையும் அழிச்சுட்டு, தன்னை சுத்தி இருக்கிற அந்த உறவுகள், நம்ம செல்வம் எல்லாத்தையுமே அழிச்சிரும். அதனால அந்த பொறாமைங்கிற குணம் கண்டிப்பா யார்கிட்டயுமே இருக்கவே கூடாது. இப்ப நம்ம உறவுகள் கிட்டயே வந்து சில நேரங்கள்ல நம்ம வாழும்போது நமக்கு தெரியும். நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்போட ரொம்ப ஹேப்பியா இருப்போம். நம்ம ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா, திடீர்னு ஒரு காலகட்டத்துல அவங்க கிட்ட வந்து பிடிக்காம போகும். ஏன்னே நமக்கு தெரியாது. என்ன காரணம்னு பார்த்தா, அவங்க வந்து வாழ்க்கையில திடீர்னு முன்னேறி இருப்பாங்க. அவங்க ஒரு பணம் சம்பாரிக்கலையோ, இல்ல ஒரு பெயர், புகழ் சம்பாரிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில முன்னேறிப்பாங்க. அத பார்த்தோனே நமக்குள்ள அந்த பொறாமை குணம் வரும்போது, நம்ம "அவன் எல்லாம் முன்னேறிட்டானே!" அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் வரும்போது, நம்மளால அத ஏத்துக்க முடியாம, நம்ம அவங்கள வந்து வெறுக்க ஆரம்பிச்சுருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அது பகை உணர்வா மாறி, நம்ம அவங்கள்லருந்து விலகிறவே செஞ்சுருவோம். அதனால தான் இந்த பொறாமை குணம் வந்து நமக்கு இருந்ததுன்னா, நம்ம வந்து மத்தவங்கள பாராட்டுறதுக்கு கத்துக்கிடணும். நம்ம வந்து அவங்க கிட்ட அன்ப செலுத்தணும். முன்னாடி நம்ம பழகின அந்த நெனப்ப வந்து நம்ம யோசிச்சு, நம்ம இப்படிலாம் இருந்தோமே! நமக்கு அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்படி நல்லதெல்லாம் பண்ணாங்க. நமக்கு நல்லதெல்லாம் செஞ்சாங்களே! அப்படிங்கிற அந்த பழசையும் நம்ம நெனைக்கும்போது, அந்த பொறாமை குணத்துலருந்து நம்மளால வெளிவர முடியும். அவங்க முன்னேறினா முன்னேறிட்டு போட்டும். அதனால ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி நம்ம நெனைக்கணும். அத விட்டுட்டு இவன் முன்னேறிட்டானே! நம்ம இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு நெனச்சா நம்ம இப்படித்தான் இருப்போம். நம்மளால முன்னேறவே முடியாது. நம்மளும் முன்னேறணும்னா, நம்ம மத்தவங்க முன்னேற்றத்த பாராட்ட கத்துக்கிடணும். அதே மாரி அவங்களுக்கு வந்து எப்படியோ அவங்க வந்து வேற மாரி சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தப்பான வழிய யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம நெனைக்கிறது தவறு. நம்ம வந்து நல்லா அவங்க வந்து எந்த வழியில சம்பாரிச்சாலும், அது அவங்க சோல் பிளான். அதனால நம்ம அத பத்தி நெனைக்காம, அவங்க வந்து நல்லபடியா நம்ம அத தப்பா நெனைக்கும்போது, அது நமக்கே அது தப்பா வந்து மாறிடும். அதனால அந்த மாரி எதையுமே பணம் வந்து நம்மகிட்ட வராது. பொருளா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தவறான இதுல சம்பாரிச்சாலும் அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த இது வந்து நம்மகிட்ட வரவே வராது. அதனால அவங்க சம்பாரிச்சாங்களா? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கட்டும். நம்ம கூட இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நம்ம அத வந்து அத ஹேப்பியா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போக கத்துக்கிடணும். அப்பதான் வந்து அந்த பொறாமை குணத்துலருந்து நம்ம வெளிவர முடியும். அவங்க கிட்ட நம்ம நெறைய அன்பு காட்டிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அவங்கள பாராட்டவும் செய்யணும். அப்பதான் வந்து நம்ம நல்லா இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்கு வந்து துரியோதனன பத்தி சொல்றாங்க. துரியோதனன் வந்து என்ன பண்றாருன்னா, ஆ அந்த பாண்டவர்களுக்கு வந்து அந்த மாய சபை அந்த இது கிடைச்ச உடனேயே, அவங்க மேல பொறாமப்பட்டு தான் வந்து அந்த சூதாட்டத்துக்கு வந்து அவங்கள அழைச்சு, அவங்கள வந்து தோற்கடிச்சு சூதாட்டத்துல கடைசி பெரிய போர் வந்து உண்டானுச்சு. அந்த மகாபாரத போரே. அதுல கடைசி என்ன ஆனுச்சு? அவன் செஞ்ச அந்த பொறாமைத்தனத்தால, கடைசி அவங்க வந்து ரொம்ப மோசமான இறப்ப வந்து சந்திக்க நேரிட்டது. அது மாரி தான் வந்து நம்மளோட இதுமே வந்து நம்ம வந்து மத்தவங்க மேல பொறாமைப்பட்டோம்னா, நம்மளோட வாழ்க்கையிலயும் நம்ம கஷ்டத்த தான் அனுபவிப்போம். நம்மளோட இறப்பு கூட ஒரு மோசமான நிலைய வந்து அனுபவிக்கும். ஏன்னா, நமக்கு அந்த பொறாமை குணம் உள்ள வந்துருச்சுன்னா, அது வந்து வெளிய போறதுக்கே நமக்கு கஷ்டம். நம்ம தியானம் பண்றதுனால நமக்கு இப்ப தெரியுது. நமக்குள்ள இந்த குணம் இருக்குது அப்படிங்கிறது. அது தெரிஞ்ச உடனேயே நம்ம அத வந்து நீக்கிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து அதுலருந்து நம்ம வெளிவர முடியும். வெளிவந்துட்டு நம்ம எல்லாரையும் பாராட்டணும். அவங்க ஒரு நல்ல செயல் செஞ்சாங்கன்னா, உண்மையிலே அத அப்ரிசியேட் பண்ண நம்ம கத்துக்கணும். யாரா இருந்தாலும் சரி. அவங்க இவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்களே! அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டணும். நல்ல ஒரு அன்ப காட்டணும். காட்ட தான் அந்த பொறாமை குணம் வந்து நம்மகிட்ட இருந்து வெளிய போகும். நம்ம வந்து ஒரு ஒற்றுமையான இதோட வாழவும் முடியும். இந்த சமூகத்தோடயும் சரி, நம்மளோட ஆன்மீகத்திலயுமே வந்து இந்த பொறாமை குணம் வந்து வர ஆரம்பிக்கும் நாளடைவுல. அப்ப அதுலருந்து நம்ம வெளிய வரணும்னா, கண்டிப்பா அத ஏத்துக்கிடணும். நம்மகிட்ட ப இது பத்தலையா? நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு, அவங்களோட முன்னேற்றத்தையும் சரி, அவங்க பண்றதையும் நம்ம பாராட்டி, அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணி நம்ம ஒரு மகிழ்ச்சியா நம்மளும் வாழணும். அவங்களையும் மகிழ்ச்சியா நம்ம வச்சுக்கிடணும். அப்பதான் இந்த பொறாமை குணம் நம்மகிட்ட வந்து வராது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன கதை. அதாவது ராமன் வந்து ஒரு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது வந்து எதனால அப்டின்னா, ராமன், சுக்ரீவனன், அப்புறம் அனுமன், விபீஷணன், அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒண்ணா இருப்பாங்க. அப்ப வந்து ராவணனுக்கும், விபீஷணனுக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம், அந்த பிரச்சனைகள் அண்ணன், தம்பி அவங்க வந்து ஏத்துக்க முடியாது. விபீஷணனால ராவணன வந்து ஏத்துக்க முடியாது. அவர் செய்ற தவற நெனச்சு, ராமனோட வந்து அடைக்கலம் கேட்டு வருவாரு. வரும்போது வந்து அத ஏத்துக்கவா? அப்டி சொல்லி ராமன் வந்து எல்லார்கிட்டயும் கேட்பாரு. அவங்க எல்லாருமே வந்து ஏத்துக்கலாம் அப்டின்னு சொல்லி சொல்வாரு. ஆனா அந்த சுக்ரீவனன் வந்து என்ன சொல்வாருன்னா, "அத எப்படி நீங்க ஏத்துக்கலாம்? ஏன்னா அவன் வந்து அவங்க அண்ணனையே எதிர்க்கிறான். நாளைக்கு நம்மள எதிர்க்க மாட்டான் அப்டிங்கிறது என்ன நிச்சயம்?" அப்படிங்கிற மாரி கேட்பான்.
கேட்கும்போது ராமருக்கு வந்து சிரிப்பா வரும். ஏன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சுக்ரீவன் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க அண்ணன் வந்து வாலியோட வந்து போரிட்டு, அந்த இதுல வந்து ராமன் வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த வாலிய வந்து கொன்னுட்டு, அந்த 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 இதெல்லாமே வந்து அபகரிச்சுக்குவாங்க. அவங்களுடைய இடங்கள் எல்லாத்தையுமே அபகரிச்சு சுக்ரீவன் வந்து அந்த இடத்த ஆட்சி பண்ணுவாரு. அப்ப வந்து அன்னைக்கு அவங்க அண்ணன கொல்லும்போது அவருக்கு அது தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து விபீஷணன் வந்து ராவணன பத்தி சொல்லும்போது, இவன் இப்படி பேசுறான். ஏன்னா, இந்த இதுக்கு வந்து நம்ம போய் ஹெல்ப் பண்ணா, அந்த ராவணனுடைய அந்த இலங்கை வந்து சுக்ரீவனுக்கு கிடைக்கும்னு சொல்லி, அவன் மனசுல வந்து ஒரு அந்த ஆசை இருக்கிறனால, அந்த பொறாமை உணர்வு வந்து அவன வந்து இந்த மாரி பேச தூண்டும். இந்த இது வந்து இலங்கை வந்து அப்படி திடீர்னு வந்து ஜெயிச்சு விபீஷணனுக்கு வந்து அந்த இலங்கை போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால, இது வந்து தவறானது அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஏன்னா, சுக்ரீவனுகிட்டயே வந்து அந்த தவறான குணம் இருக்க போய் தான் அவங்க அண்ணன கொன்னுட்டு அந்த இடத்த அவங்க அபகரிச்சாலும், அப்ப நம்ம மேல அந்த குணம் இருந்துச்சுல்ல. நம்மளும் அந்த தப்பு பண்ணிட்டு தானே நம்ம வந்திருக்கோம். நம்ம அண்ணனையே நம்ம போரிட்டு அப்ப மறுபடியும் நம்ம மத்தவங்கள பேசுறதுக்கு நமக்கு அந்த இது கிடையாது அப்படிங்கிறது தெரியாம, அந்த பொறாமை குணம் வந்து வெளிப்படுது அந்த இடத்துல. இப்படித்தான் வந்து நமக்குள்ளயுமே அந்த பொறாமை குணம் இருக்கும்போது, நம்ம மத்தவங்க கிட்ட வந்து இந்த மாரி பேசி நம்ம வந்து அத வெளிக்காட்டுவோம். அப்ப அத நம்ம தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்ம அதுலருந்து கரெக்ட்டா மீண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ராமர் வந்து சிரிப்பாரு. உடனே எல்லாருக்குமே புரிஞ்சிரும். அனுமனுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு அவங்களுமே சிரிப்பாங்க. அப்பன்னா அவங்களோட குணம் தெரிஞ்சு அவங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இத மாரி தான் எல்லாருமே வந்து நம்ம குணம் வந்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மாத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். யாரையுமே வந்து பொறாமைப்பட்டு, எதையுமே வீழ்த்தி, எதையுமே நம்ம வந்து கொண்டு போறது கிடையாது. அதனால நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழும்போது, கண்டிப்பா இந்த எந்த குணங்களுமே வந்து நமக்குள்ள வந்து வரவே வராது. இந்த 6 தீய குணங்களுமே வந்து நாளடைவுல என்ன இது வழிவகுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பொய், களவு, அ பொய், களவு, கொலை, கற்பழிப்பு அந்த மாரி ஒரு 5 வகையான சூது போன்ற 5 பெரும் பாவங்களுக்கு காரணமா அமையுது. அதனால இந்த 6 குணங்களும் நம்ம இல்லாம வாழ்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இந்த குணங்கள் வந்துச்சுன்னா, நம்ம வந்து தப்பான வழிக்கு நம்ம போக ஆரம்பிச்சுருவோம். எல்லார் மேலயும் பகை உணர்வோட நம்ம வந்து தனியா ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை தான் நம்ம வாழ முடியும். அதனால இந்த குணங்கள்லருந்து நம்ம எந்தெந்த இத பயன்படுத்தி வெளிவர முடியுமோ, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி அதுலருந்து வெளிவர நம்ம முயற்சி பண்ணணும். காமம் அப்படின்னு நமக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த நடுநிலை தன்மையோட வாழணும். ரொம்ப எது கிடைச்சாலும் எனக்கு வந்து அந்த ஏக்கம் இல்லாத அளவுக்கு நம்ம மாற கத்துக்கிடணும். ஏக்கமா ஆகும்போது தான் நம்மளால வந்து அத அது கிடைக்கலங்கும்போது அந்த கோபம், குரோதம் வருது. குரோதம் வந்துச்சுன்னா, நம்ம வந்து அந்த கோபம் குணம் வந்து அதிகமா ஆகும்போது, நம்ம வந்து அத மன்னிப்பு தர்றதுக்கு பழகிக்கிடணும். நம்ம வந்து மத்தவங்கள மன்னிக்கும்போது, அந்த கோபம் வந்து நம்மகிட்ட இருந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த கஞ்சத்தனம் வரும்போது, நம்ம ஈகை பண்பு. நம்ம குடுக்குறதுக்கு பழகிக்கிடணும். இந்த மாரி அத குடுத்து பழகும்போது, அந்த கஞ்சத்தனத்துலருந்து நம்மளால வெளிவர முடியும். அப்புறம் அந்த மோகம் அப்படிங்கிற அந்த பேராசை, அந்த நம்ம அதிக பற்று, அது நம்மகிட்ட இருக்கும்போது, திருப்தியா இருக்கறதுக்கு நம்ம பழகிக்கணும். எது கிடைச்சாலும் நிறைவான மனப்பாங்கோட நமக்கு இது போதும் அப்படிங்கிற திருப்தி மனப்பான்மையோட நம்ம இருக்கும்போது, அந்த மோகங்கிற குணத்துலருந்து நம்ம வெளிவர முடியும். அப்புறம் மதம், அகங்காரம். அந்த அகங்காரம்ங்கிறது வந்து நம்ம விழிப்புணர்வோட இருந்து, நம்ம செய்ற செயல் நம்ம வந்து எல்லாரையும் மதிக்க கத்துக்கிடணும். நமக்கு அந்த என் யாரையும் வந்து குறைவாவும் எடை போடக்கூடாது. உயர்ந்தவங்களாவும் எடை போடாம, எல்லாருமே அவங்கவங்களுக்குள்ள தனித்தனி குவாலிட்டி இருக்குது. நமக்குள்ளயும் ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு, எல்லாரையும் ஏத்துக்கிற மனப்பான்மையோட நம்ம இருக்கும்போது, அந்த அகங்காரத்துலருந்து வெளிவர முடியும். அதுக்கடுத்து ஆச்சரியம், அந்த பொறாமை. பொறாமை குணம் வந்து மற்றவர் திறமைய வந்து நம்ம பாராட்ட கத்துக்கிடணும். பாராட்டி அன்ப வெளிக்காட்டும்போது, பொறாமை குணத்துலருந்து நம்மளால வெளிவர முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பையன் நம்ம கூட இந்த அகங்காரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, யானை வந்து இந்த மதம் பிடிக்குது அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மதம்ங்கிறத நம்ம ஆணவம், அகங்காரம்னு சொல்றாங்க. அந்த மதம்ங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை. அது மாரி வந்து அந்த அகங்காரம் பிடிச்ச யானை என்ன செய்யும்? தான் தலையிலே தானே மண்ண வாரி போட்டுக்கும். அது மாரி தான் அந்த அகங்காரம் இருந்துச்சுன்னா, நம்மளே நம்ம அழிச்சுக்குவோம். அதனால அகங்காரங்கிற குணம் இல்லாம நம்ம வாழ்றதுக்கு கத்துக்கிடணும். இந்த 6 குணமுமே நம்மள வந்து கெட்ட பாதைக்கு நம்மள இழுத்துட்டு போய் சேர்த்துரும். அதனால நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த குணங்கள் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா, அது சிறுசா இருக்கும்போதே நம்ம வந்து அத கட் பண்ணி, நம்ம எத வந்து அதிகமா கொண்டு வரும்போது அதுலருந்து வெளிவர முடியுமோ, அந்த குணங்கள வளர்த்துக்கிட்டு, நம்ம இந்த 6 குணங்கள்லருந்து வெளிவர கத்துக்கணும் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி மாஸ்டர்ஸ்.